தனுஷ் சாருக்கு போய் பிச் பண்ண ஸ்கிரிப்ட் அப்படின்றனால இட் ரெக்வயர்ட் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். லைக் தி மெயின் லீட் இருக்காங்க இல்லையா, அந்த 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 பாய் அண்ட் அந்த கேர்ள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் இந்த ஸ்கிரிப்ட் ஹோல்ட் ஆகுன்றனால அதுக்காகவே சில வருஷங்கள் வெயிட் பண்ற மாதிரி ஆச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து ரீசெண்டா வந்து அவர் விது ஆடிஷன் பண்ணிட்டு விது வச்சுதான் அந்த படம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ ஃபெல்ட் கான்ஃபிடென்ட். ஏன்னா பிஃபோர் XXX சொல்லியிருந்தாங்கன்னா நான் வேணான்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் ஆஃப்டர் XX அண்ட் ஆஃப்டர் ரெட்ரோ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் விது குட் புல் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் சொன்ன மாதிரி தான், சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். நான் அப்போ படம்லாம் பண்ணது கிடையாது. பட் சின்ன வயசுல வந்து படிச்சுட்டு இருப்பான். அப்படி வந்து பார்க்கும்போது சில பசங்களை நம்மளுக்கு பார்த்தாலே எரிச்சலா டப்புன்னு அடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி இருந்தான். ஸோ அப்போ நான் வந்து படம்லாம் பண்ணல. படம் பண்ணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது வந்து ஒரு நாள் அவன் சின்ன பையன் தான், அப்போ நக்கலா கேட்டான், ஓ நீங்க படம்லாம் பண்ணுவீங்களா, படம் பண்ண போறீங்களா, பண்ணிடுவீங்களான்னு. அப்படி போடா அந்த மாதிரி சொன்னேன். அப்புறம் போயிட்டான். அப்புறம் போய் எங்கேயோ படிச்சான், லண்டன்ல படிச்சான்னு சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து நான் ஆக்டராக போறேன்னு சொன்னா, அப்பயே நான் சொன்னேன் உனக்கு தேவையில்லாத வேலை இது, நீ போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் ஆக்டிங் ட்ரைனிங்லாம் போயிட்டு பேட்டையில வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ற மாதிரி சொல்லி கேட்டான். ஸோ அதில் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருப்பான். பாபியோட கேங்ல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பான். தலைவரோட ஒரு சீன் இருக்கும், அது ஆக்சுவலி டெலிட்டட் சீனு. அந்த சீன்ல வந்து அவர் தலைவர் வந்து அடிப்பாரு, அடிச்சுட்டு இவனோட வயிற்றை பிடிச்சு இழுப்பாரு. ஸோ அவரே ஒரு மாதிரி பார்த்தாரு. நான் 2 ரீடேக் போச்சு. அது வந்து வேகமா ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு வந்து அதை வந்து பேக்கப் பண்ண போறோம், 6 மணி ஆக போகுது. அந்த சீனை வேகமா எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டண்ட் வேற. அவர் வருவாரு வந்து அது டெலிட்டட் சீன் அந்த யூடியூப்ல வீடியோ பண்ணது கூட தெரியும் உங்களுக்கு. அப்போ வந்து லாஸ்டா வந்து இவன் வயிற்றை பிடிச்சு கிள்ளணும். 3 ரீடேக் போச்சு இவனால. அவரே பார்த்தாரு, யாரு அப்படிங்கிறாரு. நான் கூப்பிட்டேன், டேய் ஏன்டா சாவடிக்காதரா என்னன்னா. இப்போ பண்ணிட்டான். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் சொன்னான் இல்லையா. அப்புறமேட்டு இந்த பேட்டை ரிலீஸ் அப்போ வந்து கேட்டான். நான் சொன்னேன், இல்லடா நீ MBA எல்லாம் படிச்சு கேள, தேசம் வேற ஏதாவது வேலை பார்த்து போயிரு அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் ஹீ டுக் இட் வெரி பர்சனலி. அண்ட் தென் அதுக்கப்புறம் XX நான் பண்ணும் போது அந்த ஷெட்டானி கேரக்டருக்கு வந்து ஐ வாண்டட் சம்மன் நியூ அண்ட் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் தேவைப்பட்டுச்சு. பிசிக்கலி அண்ட் ஆல்சோ மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்க யாராவது தேவைப்பட்டுச்சுன்னு சொல்றப்போ வந்து ஹீ டோல்டு நான் பண்றேன், ஆடிஷன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ நானும் ஓப்பன் மைண்டோட ஆடிஷன் பண்ணேன். பட் ஐ வாஸ் ஆக்சுவலி லிட்டரலி ஸ்டன் த வே ஹி ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஹிம்செல்ஃப். ஏன்னா வந்து அந்த எஃபர்ட் ஹி ஹஸ் புட் இன் ஃபார் சோ மெனி இயர்ஸ் டு பிகம் அ குட் ஆக்டர் அப்படின்றதுக்கு அந்த போட்ட எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால ஐ தாட் ஓகே அந்த ஷெட்டானி கேரக்டர் பண்ண வைக்கலான்னு சொன்னேன். அதுக்கு அவன் ஷூட் அப்பையும் சரி, ஷூட்டுக்கு முன்னாடியும் சரி, த வே ஹி ஸ்ட்ரகிள் அந்த எஃபர்ட் போட்டது வந்து கண்கூடா பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஈவன் த அவுட்புட் வாஸ் கிரேட்.